மக்களே ப்ளீஸ் 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 ரொம்ப சிந்திச்சு ஓட்டு போடுங்க. டைம் இருக்குது ப்ளீஸ். நம்ம போடுற ஓட்டு அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஒவ்வொரு ஓட்டுக்கும் அவ்வளோ வேல்யூ இருக்குது. நம்ம தான் புதக்குழியில் விழுந்துடக்கூடாது ப்ளீஸ். அதனால் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஆட்சி மாறும், எல்லாம் மாறும். ஆட்சி மாறும்போது எல்லாமே மாறும். அதனால் நீங்கள் வந்து இதுதான் என் கொள்கை, இதை பிடிச்சி தான் நான் அப்பத்துலேருந்தே இதே கொள்கையில் இதே இதில் தான் நான் பண்ணிட்டுருக்கிறேன், இதே நான் மாற மாட்டோம் அப்படிங்கிறதால தயவு செஞ்சு அந்த இதுக்கு வந்துடாதீங்க. ஏன்னா வந்து ஆட்சி மாறுது, காலங்கள் எல்லாமே மாறுது, மாற மாற எல்லாமே மாறுது. அதும்போது நம்மளுக்கு இந்த நேரத்தில் நம்மளுக்கு எது செயல்பாட்டுக்கு வருது, எது செஞ்சால் எது பண்ணால் எது நல்லது பண்ணுறாங்க, நம்மளுக்கு எது வந்து கரெக்டாக வந்து செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓச்சு நீங்கள் ஓட்டு போடுங்க. ஒவ்வொரு ஓட்டும் அவ்வளோ வேல்யூ இருக்குது ப்ளீஸ். நான் சொல்கிற விஷயம் வந்து ஒரு ஒரு 5000 பேர்த்தில் ஒரு 10,000 பேர்த்துக்கு போய் சேருமா, ஒரு 1000 பேர்த்தில் ஒரு 100 பேர்த்துக்கு சேருமா, 100 பேர்த்தில் ஒரு 4 பேர்த்துக்கு சேருமான்னு தான் இந்த பதிவு ப்ளீஸ். அதனால் ஒவ்வொரு ஓட்டு ரொம்ப வேல்யூவான ஓட்டு. அந்த ஓட்டை வந்து வீணடிக்கிறாதீங்க. அந்த நல்லா சிந்திச்சு அந்த ஓட்டை போடுங்க. நமக்கு செய்கிறத யார் செய்வாங்க அப்படிங்கிற நினச்சி ஓட்டுங்க. அதெல்லாம் காட்டி இந்த ரேஷன் கார்டு மூலிமா எது பண்ணினா நம்மளுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக ரேஷன் கார்டு மூலிமா பண்ணினா மட்டும்தான் நமக்கு வந்து சேரும். அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கு வந்து சேரும். அதனால் சிந்தித்து செயல்பட்டு ஓட்டு போடுங்க. இருக்கப்பட்டவங்க கவர்மெண்ட் அதுக்கு நான் வரமாட்டேன். இதில் பாதிக்கிற வந்து நடுத்தர மக்கள் தான். இந்த நடுத்தர மக்கள் தான் சிந்தித்து செயல்பட்டு ஓட்டு போடணும். வேல்யூவான ஓட்டாக இருக்கணும், நியாயமான ஓட்டாக இருக்கணும். யாருக்கு போட்டால் நல்லது